அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து இன்றைய 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமிக்கும் மகிழ்ச்சிக்கும் கலைகளுக்கும் காரக கிரகமான சுக்கிர பகவானுக்கும் உகந்த நாளாகும். இந்நாளில் புதிய முதலீடுகள் மற்றும் சேமிப்புகளை தொடங்க மிகச்சிறந்த நாள். திருமணம், வீடு, பால் காய்ச்சுதல், புதிய தொழில் தொடங்க வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் இந்நாளில் சிறப்பான நாளாகும். இந்நாளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த மிக சிறப்பான பலன்களை தரும். சுக்கிர ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் உள்ளவர்கள் இந்நாளில் மொச்சை பயிறு மற்றும் வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்வது சகல செல்வங்களையும் பெற்றுத்தரும். இந்நாளில் காலை மாலை இருவேளையும் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதே போல மாலை நேரங்களில் வீட்டை பூட்டி வைக்காமல் விளக்கேற்றி வைப்பது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். இன்றைய ராகு காலம் மற்றும் யமகண்டம் மற்றும் திதி நட்சத்திரம் ஆகியவற்றை காணலாம். இன்றைய திதி மாலை 5:53 வரை திருதியை, பின் சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் 9:29 வரை காலை அஸ்தம், பின் சித்திரை நட்சத்திரம். இன்றைய கோச்சாரம்: மீனத்தில் சனி மற்றும் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான், கும்பத்தில் புதன், சூரியன், ராகு மற்றும் செவ்வாய் பகவான். இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்று 12 ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பொருளாதாரம் எதிர்பாராத பணவரவு உண்டு. உடல்நலம் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. அதே போல் சிவப்பு மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும். இன்றைய மேசராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நிலுவையில் இருந்த வேலைகளை இன்று முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்புண்டு. பொருளாதாரம் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உறவு கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வணங்குவது மிகுந்த பலன்களை தரும். அதே போல நெய் தீபம் ஏற்றி பரிகாரம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். இன்று ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளில் இறங்கும் முன் பெரியவர்களின் ஆலோசனையை பெறுவது சிறப்பு. பொருளாதாரம் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும்.
பணி வந்து சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வந்து அது பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் வந்து 5 மற்றும் 3. இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இன்று வந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதே போல வந்து துளசி மடத்திற்கு நீர் ஊற்றி வழிபடவும். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். பேச்சில் நிதானம் அவசியம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரம் சேமிப்பு உயரும். ஆரோக்கியம் வந்து கண் சம்பந்தமான சிறு உபாதைகள் வரலாம். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதே போல வந்து பால் அபிஷேகம் பரிகாரம் வந்து பால் அபிஷேகம் பெறுவது சந்திர பகவானின் அருளை பலப்படுத்தும். சரி, சந்திர பகவானின் உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவானின் காரகத்துவங்கள் பலப்படும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. பொருளாதாரம் வந்து லாபம் இரட்டிப்பாகும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான நிறம் வந்து ஆரஞ்சு மற்றும் சிவப்பு, பச்சை, கருநீலம். இப்போ இந்த அதிர்ஷ்ட எண்கள் வந்து 1, 4, 5 மற்றும் 8 9. 7 மற்றும் 9. சிம்மராசியில் பிறந்தவர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமானை வழிபட்டு பரிகாரம் வந்து 108 முறை வந்து ஓம் நமச்சிவாய சொல்லி வர வேண்டும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி முடியும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதாரம் வந்து கடன் சுமைகள் குறைய தொடங்கும். பணி வந்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இன்று கன்னிராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம். கன்னிராசி வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு. அதே போல வந்து பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது காய்கறிகளை கொடுப்பது மிகவும் சிறப்பு. மிகச்சிறந்த பலன்களை பெற்றுத்தரும். துலாம் ராசியில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து கன்னிராசிக்கு வந்து பச்சை மற்றும் வெள்ளை, கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8, 9 மற்றும் 6. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். பொருளாதாரம் வந்து சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் வந்து புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 3. இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அன்னபூரணியை வழிபடுவது சிறப்பு. அதே போல அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. யதார்த்தமாக பேசி வம்பில் சிக்க வேண்டாம். பொருளாதாரம் வரவு செலவில் தாமதம் ஏற்படலாம். பணி வந்து வேலையில் அதிக கவனம் தேவை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு. அதே போல வந்து ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடவும். பரிகாரம் வந்து தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று தன்னம்பிக்கை பெருகும் நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்
பற்றி பேச்சு வார்த்தைகள் நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். பொருளாதாரம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. உறவு சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிலும் பரிகாரம் கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரம் வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கும். ஆரோக்கியம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. இன்று மகர ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பனை வழிபடுவது சிறப்பு. அல்லது சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பொறுப்புகள் கூடினாலும் அதை திறம்பட செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீரும். பொருளாதாரம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உறவு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் கருநீலம். இந்த அதிர்ஷ்ட எண்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 8, 5 மற்றும் 4 மற்றும் 9. இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. பரிகாரம் ராமநாமம் ஜெபிக்கவும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். சுப காரியங்கள் கைகூடும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற நாள். பணி கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதே போல மஞ்சள் நிற மலர்களால் பெருமாளை அலங்கரிக்கவும். இன்று மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8 மற்றும் 6. இதே போல மேன்மேலும் பதிவுகள் தொடர்ந்து வர தங்களின் ஆதரவு என்றும் தேவை. அதே போல் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.